Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது என்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவது என்றும் அந்த தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. பிஜேபியோடு இப்போதும் கூட்டணி இல்லை, எப்போதும் கூட்டணி இல்லை, இன்றும் இல்லை, நாளை இல்லை, எப்போதும் இல்லை. பாஜகவுடன் மீண்டும் கூட்டணிக்கு வாய்ப்பே இல்லை என கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி தற்போது அமித்ஷாவின் கையை பிடித்துக் கொண்டு சிரித்த முகத்துடன் இருக்கும் இந்த காட்சிகளை பார்க்கும்போது அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்ற வசனம்தான் நினைவிற்கு வருகிறது. எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்ற போதே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியானாலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பிற்கான நாளுக்காகத்தான் அரசியல் களம் காத்திருந்தது. அந்த வகையில் வியாழக்கிழமை இரவு அமித்ஷா சென்னை வந்திறங்கியதும் கூட்டணி அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு என சொல்லப்பட்டது. அதற்கேற்ப அமித்ஷா தங்கியிருந்த ஐடிசி ஹோட்டலில் பிரஸ் மீட்டுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மேடையில் பாஜக தரப்பில் அமித்ஷா, அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் ஆகியோரும், அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி, KP முனுசாமி ஆகியோரும் அமர்ந்திருக்க கூட்டாக பிரஸ் மீட்டும் தொடங்கியது. सबसे पहले मैं तमिलनाडु की जनता और पूरे देश को पंगुनी उथिरम का बहुत बहुत शुभकामनाएं देता हूं. எடுத்ததுமே பங்குனி உத்திர வாழ்த்து தெரிவித்து ஆரம்பித்த அமித்ஷா அதிமுகவும் பாஜகவும் இணைந்து மீண்டும் தேர்தலை சந்திக்க இருப்பதாக அறிவித்தார். தமிழகத்தில் அதிமுக தலைமையில் தேர்தலை சந்திக்க முடிவு செய்திருப்பதாக கூறினார் அமித்ஷா. आज AIDMK और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है कि आने वाला तमिलनाडु विधानसभा चुनाव AIDMK, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर NDA के नाते लड़ेंगे. மேலும் அதிமுக பாஜக இணைந்து கூட்டணி ஆட்சியை அமைக்க இருப்பதாக கூறிய அமித்ஷா, யார் யாருக்கு என்ன பொறுப்பு என்பது குறித்து தேர்தல் வெற்றிக்கு பிறகு முடிவு செய்வோம் என்றார். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இதுநாள் வரை கூட்டணி ஆட்சி அமைந்ததே கிடையாது. கூட்டணி கட்சிகளின் பங்கோடு ஆட்சி அமைத்தாலுமே அதிகாரத்தில் பங்கு கொடுத்தது கிடையாது. அந்த வகையில் முதன்முறையாக அதிமுக பாஜக இணைந்து கூட்டணி ஆட்சி அமைய இருப்பதாக அமித்ஷா அறிவித்தது கவனம் பெற்றிருக்கிறது. जी, हम साथ में सरकार बनाएंगे, हम चुनाव एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ेंगे, वो हम जीतने के बाद तय करेंगे. मैं कोई कंफ्यूजन छोड़ना नहीं चाहता. DMK के लिए हम एड़ापाड़ी जी के नेतृत्व में चुनाव लड़ेंगे. மேலும் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க அதிமுக ஏதாவது நிபந்தனை விதித்ததா என்ற கேள்விக்கு மறுப்பு தெரிவித்த அமைச்சர் அமித்ஷா, OPS TTV தொடர்பான கேள்விக்கு அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தலையிடாது என தெரிவித்தார். இதனால் OPSன் நிலைமை அந்தோ பரிதாபமாக மாறியிருக்கிறது. AIDMK का कोई कंडीशन नहीं है, कोई डिमांड नहीं. Sir, what about O Pannirselvam and TT Vidyanagaran? Are they also part of the NDA, or you wanted a united AIADMK, sir? AIDMK के इंटरनल अफेयर्स में हमारा कोई इंटरफियरेंस नहीं होगा. जहां तक NDA के साथी दलों का सवाल है, AIDMK और BJP का तमिलनाडु यूनिट बैठकर तय करेगा. பிரஸ் மீட் முடிந்து மேடையில் இருந்த அனைவரும் கைகளை உயர்த்தி கூட்டணியை உறுதி செய்தனர். கடந்த 1998 மக்களவைத் தேர்தலில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இருந்தது. ஆனால் கருத்து வேறுபாடு காரணமாக மறு ஆண்டே கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேறியது. அதிமுக அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றதால் மத்தியிலும் வாஜ்பாய் ஆட்சி கவிழ்ந்தது. அதன் பிறகு நடைபெற்ற மக்களவை பொதுத் தேர்தலில் அதிமுக காங்கிரசுடன் கைகோர்த்தது. அதற்கு பிறகு 2004 மக்களவை தேர்தலில் மீண்டும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்தது. 2014 மக்களவை தேர்தலில் பிரதமராக மோடியை முன்னிறுத்தி பாஜக களமிறங்கிய போது தமிழகத்தில் மட்டும் மோடியா லேடியா என ஜெயலலிதா முழங்கி பிரச்சார வியூகம் வகுத்தது கவனம் பெற்றது. என் அன்பார்ந்த மக்களை இப்போது சொல்லுங்கள், சிறந்த நிர்வாகி யார்?
குஜராத்தை சேர்ந்த மோடியா அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்த இந்த லேடியா? 2004ஆம் ஆண்டுக்கு பிறகு 2019 மக்களவை தேர்தலில்தான் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது. இந்த தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதற்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி நீடித்தது. அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு 4 எம்எல்ஏ இடங்கள் கிடைத்தன. சட்டமன்ற தேர்தல் முடிந்த மறு ஆண்டே அதிமுக பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டது. ஜெயலலிதா குறித்த அண்ணாமலையின் காட்டமான விமர்சனம் கூட்டணி முறிவுக்கு வழிவகுத்தது. அதற்கு பிறகு பாஜகவுடன் கூட்டணி இல்லவே இல்லை என மேடைக்கு மேடை கூறி வந்த அதிமுக தலைவர்கள் தற்போது அமித்ஷாவுடன் கைகோர்த்து நிற்பதை பார்க்கும்போது வேடிக்கையாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு ஏன், பாஜகவுடன் கூட்டணி முறிவை அறிவித்த போது கூட வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, அடுத்து வரும் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என ஆவேசமாக அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தற்போது ஐசிசி ஹோட்டலில் கூட்டணி அறிவிப்பை வெளியிட்ட எடப்பாடி பழனிசாமி இனிமேல் தன் மீது வரும் விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதுதான் பரிதாபத்திற்குரிய விஷயம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.